ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தென்னை மாவில் 2 வகையான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்று தென்னை ஸ்வீட் பால்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் பிடி கொழுக்கட்டை, தென்னை மாவில் பிடி கொழுக்கட்டை. அதுக்கு என்னெல்லாம் பொருள்லாம் தேவைன்னு பார்ப்போம். தென்னை மாவு 1 கப், 1 கப் வெல்லம், சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், ஏலக்காய் தூள், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு பேனை கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு அதில் தென்னை மாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ எடுத்துடலாம். எடுத்து வச்சுருக்க வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடலாம். பாகு பதம்லாம் தேவையில்லை, அது நல்லா கரைஞ்சி, ஏன்னா தூசி குப்பை எதுவும் இருந்துச்சுன்னா, மண் எதுவும் இருந்துச்சுன்னா வடிகட்டுறதுக்காக தான். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதையும் இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த தேங்காயும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காவையும் இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பையும் அதே நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முழுசாக முந்திரி வேண்டாம், கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த பேன் வச்சுட்டு இதில் வடிகட்டி அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாம். அதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம வறுத்த நெய் இருந்துச்சுல்ல, முந்திரி இதெல்லாம் பொரித்த நெய் இருந்ததில்ல, முந்திரி தேங்காயெலாம் பொரிச்சிட்டு அந்த மீதி நெய் இருக்குல்ல, அதையும் இதிலையே விட்டுடலாம். இதிலையே விட்டு மாவு கிளறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த நெய்யும் இதிலையே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அந்த வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும், இல்லைன்னா கிளுக்கிளுன்னு போயிடும். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க தேங்காயும் முந்திரி பருப்பும் அதிலே போட்டுடலாம். அது கூடவே ஏலக்காய் தூள் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச், அதுக்கும் கம்மியாக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக சால்ட் சேர்த்துக்கலாம். தென்னை மாவு ரொம்பவே ஸ்வீட்டுக்கு ரொம்ப ஏற்ற மாவு. இது நம்ம உடம்பு சோர்வெல்லாம் போக்கி நல்ல புத்துணர்ச்சியாக நம்மளை வச்சுருக்கோம். சிறுதானியங்களுக்குள்ள சிறப்பு அது. எந்த வகையிலையாவது நம்ம சிறுதானியத்தை சாப்பிட்றது நல்லது. இப்போது இது நம்ம மாவை அரைச்சி அதில் செய்கிறோம். இப்போ அந்த பாகிலே நல்லா கிண்டிடலாம். சுருளை கிண்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறினா நல்லா அதுக்கப்புறமா ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி இந்த மாவு ஆறிடணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உருட்டி போட்டு அதை பொரிச்சிட்டா நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். நெய் இருக்குது, ஏலக்காய் தூள் இருக்குது, தேங்காய் இருக்குது. எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா பல்லில் கடிப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் கொழுக்கட்டை பண்ணுறது தான், இதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் திணை ஸ்வீட் பால்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். நம்ம இல்லைன்னா திணை போண்டா, ஸ்வீட் போண்டா வச்சுக்கலாம். எப்படி வேணால் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது மாதிரி இல்லை, எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு மீதியை நம்ம கொழுக்கட்டையாக பிடி கொழுக்கட்டையாக அவிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவு கொஞ்சம் இலகுனா மாதிரி இருந்ததுன்னா வறுத்த அரிசி மாவு இருந்தால் அதையும் சேர்த்து போட்டு கலந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி இட்லி தட்டுலேயோ எதுலேயாவது வச்சு, குக்கர்லேயோ வச்சு இதை கொஞ்சம் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் பால்ஸும் கிடச்சிருச்சு, தினையில் பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 in 1 செஞ்சிட்டோம், அட் அ டைம் செஞ்சிட்டோம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.